Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் சாரீ குச்சு தான் பார்க்க போகிறோம். இது டபுள் கலர் வித் பீட்ஸ். ஸோ இது வந்து ஒரு பின்னல் மாதிரியான ஒரு எஃபெக்டில் இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சில்க் சாரீக்கெலாம் நீங்கள் இது போடும்போது இது ரொம்ப ஈஸி. அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இதுக்கு என்னென்ன வேணும், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த குச்சு செய்கிறதுக்கு டபுள் கலர் சில்க் த்ரெட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். மோரோவர் இதனுடைய மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த பின்னல் மாதிரி இருக்க எஃபெக்ட் வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும். ஸோ டபுள் கலர் பண்ணும்போது ஒரு கலர் மாதிரி இன்னொரு கலர் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 20 strands ஆஃப் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ 20 strands எனக்கு போடும்போது டுகெதர் இப்போ வந்து அது ஒரு 40 strands ஆகிடும். ஸோ இதுதான் வந்து 20 strands ஆஃப் சில்க் த்ரெட். கொஞ்சம் லென்த்தியாகவே அதை வந்து விட்டுக்கோங்க, ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் முடிச்சு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்கேலோ இல்லை மெஷரிங் டேப்போ வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து மார்க் பண்ணிட்டு கூட நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு இந்த பீட் ஆட் பண்ணுறேன். இந்த பீட் வந்துட்டு நல்லா ஒரு 40 strands தாராளமாக பிடிக்கும் அந்த ஹோலு. ஸோ நீடில் ஜரி த்ரெட் போட்டு அதை வச்சு நான் இந்த பீட் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நாட் போடாமல் தான் வந்துட்டு பீட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பீட் ஆட் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு கீழே ஒரு நாட் போட்டுக்கிறேன். அதுக்கு தான் வந்து இந்த த்ரெட்டு கீழே விடுறதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு முடிச்சு போடுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். மேலேயே ஒரு நாட் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்படி வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அல்டர்னேட்டிவாக கலர்ஸில் எல்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இப்போ வந்துட்டு பிங்க் வித் பிங்க், க்ரீன் வித் க்ரீன் வந்துட்டு முடிச்சு போடணும். ஸோ ஃபஸ்ட் ஒன்னையும் லாஸ்ட் ஒன்னையும் முழுசாக எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் இப்போ செகண்ட் பிங்க் எடுக்கிறேன். ஸோ இதில் ஹாஃப் எடுத்துட்டு ஃபஸ்ட்டோட நான் வந்து முடிச்சு போட்டுக்கணும். இதுதான் வந்து கான்செப்டு. ஸோ இதோட இதை வந்து முடிச்சு போட்டுக்கணும். ஸோ கொஞ்சம் தூரம் முடிச்சு போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃபஸ்ட்டு பிங்க் 2 முடிச்சு போட்டிருக்கேன். எகெயின் க்ரீன் வந்து அடியில் வருது, ஃபஸ்ட்டு க்ரீன். ஸோ செகண்ட் க்ரீன் வந்துட்டு நார்மலாக பாதி எடுத்துகிட்டு லாக் போட்டுக்கிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பிங்க்கு அது மாதிரி போட்டுகிட்டே வந்துட்டு எனக்கு இப்போது இந்த இடத்துல ஒரு பிங்க் ஒரு க்ரீன் நிற்கிது. ஸோ இதை எப்படி போடணுன்னா, இப்போ ஃபஸ்ட்டு க்ரீன் தான் இருக்குது. ஸோ க்ரீனை எடுத்துக்கோங்க. க்ரீனை எடுத்துட்டு இந்த பிங்க்கு கீழே போயிடணும். கீழே போனோன்னா நீங்கள் அப்படியே சும்மா விட்டுட்டிங்கனாவே அது பாட்டுக்கு பின்னாடி இருக்கும், நோ ப்ராப்ளம். இப்போது இந்த க்ரீனை பாதி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த 2ஐயும் முடிச்சு போட்டுக்கணும். ஸோ க்ரீனில் பாதி விட்டுருங்க. இப்போ க்ரீனில் வந்துட்டு இதை முடிச்சு போட்டுட்டு அடுத்தது வந்து பிங்க் எடுக்கணும். ஸோ இதை வந்து நல்லா நீட்டாக முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பிங்க் வந்து நிற்குதா இப்போது இந்த க்ரீன் வந்து கீழே போயிடணும். நீங்கள் கீழே போகணுன்ட்டு இல்லை, அதை விட்டுட்டிங்கனாவே அது பாட்டுக்கு கீழே போயிடும். நெக்ஸ்ட்டு வீவில் அது மேலே வந்துடும். ஸோ இப்போ இந்த பிங்க்கில் பாதி எடுத்து முடிச்சு போட்டுக்கணும். ஸோ ஒரு சின்ன ஐடியா என்னென்னா, பிங்க் 2 இருக்கும்போது நடுவில் ஒரு க்ரீன் இருக்கும், சென்டரில் 2க்கும் நடுவில். ஸோ 2 க்ரீன் எடுக்கும்போது நடுவில் ஒரு பிங்க் தனியாக இருக்கும், ஸ்ட்ராண்ட்ஸோட தனியாக இருக்கும், அதுதான். ஸோ இந்த மாதிரி அல்டர்னேட்டிவாக நீங்கள் முடிச்சு போடும்போது உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சாரீ குச்சு. சாரி, இந்த இடத்துல கொஞ்சம் மெஸ்ஸி ஆகிடுச்சு வீடியோ எடுத்துகிட்டே செய்கிறாங்காட்டியும். நான் இந்த வீடியோஸ்லாம் எப்படி எடுக்கிறேன், எது எடிட் பண்ணுறேன், எப்படி ஃபுல் ப்ராசஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோவே வேணாலும் போடுறேன். ஸோ இப்போ வந்துட்டு க்ரீன், இப்போ க்ரீன் 2 க்ரீன் இருக்கும்போது நடுவில் ஒரு பிங்க் வந்துட்டு தனியாக கீழே இருக்குது. ஸோ அதுதான் கான்செப்ட், அந்த சின்ன கான்செப்ட். அது மட்டும் புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து டக்குன்னு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து சில்க் சாரீ வந்து மோஸ்ட் ஆஃப் டபுள் கலர் தான் வரும் நம்மளுக்கு. அந்த டபுள் கலரில் இது செஞ்சிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பிங்கோட முடியுது. ஸோ இந்த பிங்க்கை வந்துட்டு
ஃபுல்லாகவே எடுத்துட்டு நான் நாட் போட போகிறேன். அதே மாதிரி அடுத்தது க்ரீன் முடிஞ்சிரும். ஸோ அதனால ஃபுல் க்ரீனையும் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். யாருக்கு தேவையோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாரீ குச்சு வீடியோஸ் இன்னும் நிறைய போடலான்ட்டு பிளானில் இருக்கேன். ஸோ தமிழில் சாரீ குச்சு பார்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃபேமிலி சர்க்கிள் யாருக்குனாலும் இந்த லிங்க்கை வந்து அனுப்பிவிடுங்க. சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ முடிஞ்சுது, ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஒர்க் முடிஞ்சுது. இது வேணும்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மோரோவர் வந்து டாசில் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் அது வந்து இழுத்துட்டு வரும். ஸோ இந்த முடிச்செலாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் சில்க் த்ரெட் டாசில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து முன்ன பின்ன மேலே கீழே இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து டாசில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஒரு 200 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த்ரெட் எடுத்துகிட்டு அதனுடைய டிப்பில் வந்துட்டு நான் க்ளூ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து அந்த மெத்தட் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. மோர் தேன் ஒரு பிக் ஐ நீடில் ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படியே போட்டுட்டு பண்ணுறதை விட எனக்கு இது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ இதை அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா வந்து பிக் ஐ நீடில் நிறைய ஸ்ட்ராண்ட்ஸ் போட்டுட்டு அது எடுத்து கீழே வச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது அது வந்து கண்டிப்பாக கலைஞ்சிருது. பட் இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராண்ட்ஸ் கலையவே கலையாது. எப்படி கீழே விழுந்துட்டாலுமே நீங்கள் வந்து கரெக்டாக அந்த க்ளூ பண்ண ஏரியாவை தூக்குனிங்கன்னா கரெக்டாக அது வந்துட்டு பிளேஸ்க்கு வந்துடும் எல்லா ஸ்ட்ராண்ட்ஸும். அதனால தான் இப்போ வந்து இதில் ஒரு ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி நாட் பண்ணுறேன். எப்போவும் போல் ஜரி த்ரெட்டை ஒரு எண்டை வந்துட்டு கட்டவரல் கீழே பிடிச்சிட்டு மேலே ஒரு 3-4 முடிச்சு போட்டிங்கன்னா அது நல்லா செக்யூர்டாக நின்றுக்கும். சாரீ குச்சு செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நீங்களே ஈஸியாக வந்து ஒரு சில்க் த்ரெட் வந்துட்டு ஒரு 20 rupees மேக்ஸிமம் விற்குது ஒரு ஸ்பூலு. அது வாங்கிட்டு நீங்கள் வந்து சூப்பராக நீங்களே செஞ்சுக்கலாம். பீட்ஸ்னுடைய விலையும் ரொம்ப கம்மி தான், ரொம்ப ஜாஸ்திலாம் வராது. ஸோ ஈஸியாக வந்து நீங்களே செஞ்சுக்கலாம். அந்த க்ரோஷே ஒர்க்லாம் செய்கிறது தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் நிறைய பேருக்கு. பட் இந்த பீட் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பக்கத்தில் இருக்க டாசிலோட லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஷார்ப்பான சிசர் வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. இது வந்து வெரி நார்மல் மெத்தட் தான். பட் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த டிசைனு. டபுள் கலரில் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சில்க் சாரீஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் டபுள் கலரில் தான் வரும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஈவன் கிட்ஸ் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இப்படி வந்துட்டு அடுத்த க்ரீன் கலரும் ஒரு 200 ஸ்ட்ராண்ட்ஸ் போட்டு குச்சு ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்கும் வந்துட்டு டாசில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ சாரீ குச்சு செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதுக்காக நீங்கள் வந்து பெரிய கிராஃப்டராக இருக்கணும், அது தெரியணும் இது தெரியணும்னுலாம் இல்லை. ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் செய்யலாம். ஜஸ்ட்டு உங்களோட சில்க் சாரீ வாங்கியிருக்கீங்களா, ஜிக்ஸாக் பண்ணிக்கோங்க. டெய்லர்கிட்ட சொன்னீங்கன்னா ஜிக்ஸாக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதை வாங்கிட்டு சில்க் த்ரெட் வாங்கிக்கோங்க, பீட்ஸ் வாங்கிக்கோங்க. எந்த டிசைன் பிடிக்குதோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 போட ஆரம்பிச்சிங்கனாவே ஈஸியாக வந்துடும். சும்மா டைம் தான் கன்சியூம் ஆகும் இதில் சாரீ குச்சு செய்கிறது. பட் செய்கிறது ரொம்ப ஈஸி. ஈவன் கிட்ஸ் கூட ட்ரை பண்ணலாம், அந்தளவுக்கு ஈஸி தான். ஊசி சிசர்லாம் மட்டும் யூஸ் பண்ணும்போது யாராவது கூட இருந்து கைட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால கிட்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். ஸோ இந்த குச்சு முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நான் நிறையா சாரீ குச்சு வீடியோஸ் தமிழில் ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பெல் ஐக்கனையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரையும் நன்றி, வணக்கம், டாட்டா, பை பை.